மாதலி என்றால் அன்பு சேவகனே என்று ஒரு விளக்கம். மாதலி என்னமோ உள்ள வச்சுக்கிற பயில காவலனே என்று அழைக்க. சரி சரி சரி. மாதலி அனுதினமும் தேச விசாரணை செய்வது மாதலியா? நாட்டு மாதலியா இல்ல ஹைபிரிட்டா? தேச விசாரணை செய்ய வேண்டாம். ஆமாங்க. தகுந்த விளக்கத்தை கூறுவது என்னுடைய வேலை. உன்னுடைய வேலை. ஆமாங்க. நம் நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் அவர்கள் நலமுடன் வாழ்கின்றனர். எந்த பகுதிகள் சென்றாலும் நாட்டு மக்கள் மன்னர் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறார்களா? ஐயா அல்ல, வாயார வாழ்த்துகிறார். ஐயா இந்த தேவ சபையில போறியா? நீங்கள் யார்? எப்பேற்பட்டவர்? காமதேனு, கற்பக விருட்சம், ஹரிதாவரம், வெள்ளை யானை, சங்க நதி, மதும நதி, பூச்சக்கர குடை, கசிசி என்று சொல்லக்கூடிய முதுகெலும்பால் செய்யப்பட்ட வீர வஜ்ராயுதத்தை கருத்தில் கொண்டு ரம்பா, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை என்று சொல்லக்கூடிய 4 நாட்டிய மதங்கள் உங்களுக்கு வெந்தாமரை வீசமும் இந்திராணி சமேதராக இந்த பொன்னுலகத்தை ஆட்சி புரிந்து வருகிறீர்கள் அல்லவா? அரசாங்கமா அந்த வசனம் வந்து சரி 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 சரி. நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு குறை என்பது கிடையாது அல்லவா? பார்த்தாலும் குறை என்பதே கிடையாது. ஆமாங்க. கற்புடைய மாதரெல்லாம் திருமணம் சூடி திரு மாங்கல்யம் அணிந்த பெண்மணிகள் கல்லானாலும் கணவன் உள்ளானாலும் புருஷன் என்று கட்டிய கணவனின் பாதத்தை தொட்டு வணங்குகிறார்களா? ஐயா அதுலயே முறையிட்டு பார்த்தாலும் பொருள் என்பது கிடையாது. ஆமாங்க. ஆலயம் அனைத்திலும் நம்முடைய நாட்டினிலே நம்மளால் கட்டப்பட்ட சிவாலயம், விஷ்ணு ஆலயம், அம்மன் ஆலயம், முருகன் ஆலயம், விநாயகர் ஆலயம் என்று சொல்லக்கூடிய அனைத்து ஆலயங்களிலும் 6 கால பூஜைகள் செவ்வனமே நடைபெறுகிறது. ஐயா செவ்வனமே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. எப்பேற்பட்டவன்? சத்தியசீல மன்னன். ஆமாங்க. சத்தியத்தை தவறாதவன்.
நாட்டு மக்களுக்காக தன் உயிரினை கொடுக்கக்கூடியவர். ஆமாங்க. அப்படி இருக்க என்னுடைய மனைவி யார் தெரியுமா? ஆமாங்க. சத்யாவதி. இதற்காக முல்லை கொடுத்தால் பாரி வள்ளல். ஆமாங்க. அப்படிப்பட்ட வந்தாவளி வந்தவன். அப்படி இருக்க சத்யாவதியை திருமணம் செய்தேன். 3 பிள்ளைகளை பெற்றெடுத்தேன். என்னுடைய மூத்த மகன் இப்பதானே வந்து உட்காருங்களா கோமதியா? ஐயோ ஏன் கம்முன்னு உட்கார மாட்டீங்களா? வந்தீங்களா? ஒருத்தன் பைத்தியக்கார மாரி கத்தி கிடக்குறானே. எதிர முள்ளுங்க எரு கால் சுருக்கு பிடிச்சி போயிடுது. காதிவா நான் தான் பைத்தியக்கார சொல்லு. 3 பிள்ளைகளை பெற்றெடுத்தேன். ஆமாங்க. என்னுடைய மூத்த மகன் தத்துவன். எனக்கு பிறகு கரத்திலே செங்கோலை பிடித்து மணிமுடி தரித்து நாட்டை அரசாட்சி செய்யக்கூடியவன் தத்துவன். இளைய மகன் உத்தமன். அவன் தான் உத்தமன். நாங்களாம் துக்கடா பசங்க. சரி சொல்லு. உத்தமன் அயல் நாட்டிலே பட்டிய படிப்பு படித்துக் கொண்டு வருகிறான். எனக்கு ஒரே மகள், ஒப்பற்ற மகள், ஆசை மகள். ஒரே நங்கை, ஒப்பற்ற தங்கை, அவளே சூர்ப நங்கை. அதானே சொல்ல வந்தீங்க. ஒரே மகள், ஒப்பற்ற மகள், முத்தழகி. சொல்லுங்க. முத்தழகி. அத மூத்ரழகியா முத்தாழ்ரழகியா? சரி சொல்லு. முத்தழகி. அப்படி இருக்க 3 செல்வங்களை பெற்றெடுத்தேன். ஆமாங்க. 3 செல்வங்களை ஈன்ற பிறகு என்னுடைய மனைவி அகால மரணம் அடைந்து விட்டார். சரி. ஆமாங்க. அகால மரணம் அடைந்து விட்டார். அப்படி இருக்க என்னடா கண்ணீர் சிந்துகிறாய்? மூணு குழந்தை பெத்துட்டு அம்மா சேர்த்து போட்டு செத்து போயிட்டாங்களே ஐயா. நான் கையால உப்பு சாப்பிட்டு நான் கையில உப்பிட்டவரை புள்ளன்னு நினைவு சொல்லுவாங்க. அதே போன்று இன்னைக்கு அருமையான சாப்பாடு, உண்மையா அருமையான சாப்பாடுங்க. ஏன்னா பெரியவங்க சொல்லுவாங்க துண்ண வைத்த முன்ன வச்சுன்னு போய் சொல்லக்கூடாது. வயிறு முன்னாடி தான் இருக்கும். சரிங்க. அப்படி இருக்க இந்த 3 பிள்ளைகளை ஈன்றெடுத்து அகால மரணம் அடைந்து விட்டார். அதன் பிறகு மறுமணமே நான் செய்து கொள்ளவில்லை. காரணம் 3 பிள்ளைகளை ஆளாக்க வேண்டும். அப்படி தத்துவன் எனக்கு பிறகு நாடாள வேண்டாம். பகுத்தறிவு மட்டும் போதாது, படிப்பறிவு வேண்டாம் அப்படி என்பதற்காக இளைய மகன் உத்தமனை எனக்கு வயதாகி விட்டதல்ல. ஆமாங்க. முடிக்கலாம் நரிசி போச்சு, உனக்கு வயசாகி போச்சு. எதுக்கு ஆடி கிடக்குறேன் நின்றுடுன்னு வயசானா முடி நரைக்கதா செய்யும். அதானே. சரி எனக்கு ஏதாவது ஒன்று நடப்பதற்கு முன்னால் நீ சாகிறதுக்குள்ள அப்படின்னு சொல்லு. நல்ல வார்த்தையா வராது என் வாயில பீ வர்றதுங்க. போய் வராது. ஆமாங்க. சொல்லுங்க. எனக்கு ஏதோ ஒரு அபசகுணம் நடப்பதற்கு முன்பதாகவே எனது மகனுக்கு மணிமகனை சூட்ட வேண்டும் என்ற ஆசை. ஏய் மச்சான் ஓய் யாரவா டேய் தெளிவுச்சே இல்ல அத மன்னர் கூப்பிடுறாரு என்னன்னு கேக்குறாரு. என்னுடைய மகன் அயல் நாட்டில் இருந்து வருவதாக செய்தி வந்திருக்கிறது. ஆனால் செய்தி எனது மகனுடைய வருகை வெகு சிறப்பாக இருக்க வேண்டும். இவை எல்லாம் நடக்க வேண்டுமானா என்னுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய அமைச்சர் விசக்கொடி நடத்த நேரத்தில் ஆலோசனை தளபதி அமைச்சர் விசக்கொடியை நான் அழுத்தமாக
அமைச்சரே, அண்ணா எத்தனையோ நாட்டு மன்னர்கள் இந்நாட்டின் மீது போர் தொடுத்து வந்த பொழுதெல்லாம் தனித்து நின்று போராடி இந்நாட்டை வென்று கொடுத்த வல்லல் நீங்கள். உண்மைதான். அப்படி இருக்க நீங்கள் என் அருகாமையில் இருக்க வரையில் எனக்கு எந்த ஒரு கவலை என்பது தெரியாது. இருப்பினும் உங்கள் அழைத்த காரணம் என்னுடைய மூத்த மகன் யார் தெரியுமா? தத்துவன் இருக்கிறது. உண்மைதான். மொத்தமன் அயல் நாட்டிலிருந்து வருவதாக செய்தி வந்துள்ளது. உண்மை. ஆகையால் செய்தியை என்னுடைய மூத்த மகன் தத்துவனிடத்திலே உரைக்க வேண்டும். சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நான் அழைத்தேன் என்று என்னுடைய மகனை அழைத்து வர வேண்டும். அப்படியாகட்டும். புறப்படுவாமா? இந்த சத்திய நாட்டை நானே கைப்பற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்தேன். இந்த வாதா அயல் நாட்டிலிருந்து வருவதானா யாரு? அவனை விடலாமா? எப்படியாவது கரு வறுத்து இந்த நாட்டை நானே ஆள வேண்டும். அது மட்டுமா? அந்த மன்னர் என்ன சொன்னா தெரியுமா? என்னண்ட அவன் சொன்ன உடனே அப்பயே அவனுக்கு குத்தி போடலாமான்னு தெரியுமா? கத்தி கடிக்கல இல்லன்னா அப்பயே அவனுக்கு குத்தி போட்டுருப்பான். நானு என்னடா அவன் சொல்றான், அந்த மன்னர அவன் கால பிளேட் வேற வச்சுக்கிது. அவன் கால அவனுக்கு வயப்பாச்சு சாவானும். அவன் சொல்றான் என்னன்னு சொன்னான். அவனுக்கு அப்புறம் அவன் மூத்த மகன் தத்துவம் தான் இந்த நாட்டை ஆளணுமா? அந்த மூத்த மகன் தத்துவனே கொள்வான். அவன் சொல்றாங்க. அவன் இருந்த போத பொறுத்து இருந்து பாப்போம். எனக்கு அப்படி போக தெரியும். பொல்லாதவன் யாரு? நாள் பட தெரியும். பல்லுல விஷம், தேலுக்கு கொடுக்கல விஷம், இந்த விஷ கூடைக்கு முட்டாம்பெல்லாம் விஷம். அப்படி சிரிப்பேன்னு பார்த்தேன். என்ன பண்ணுதா? என் கூத்து வீக்கிறான். 3 நாள் லீவ் போடுறான். லீவ் போட கூடாது. இப்ப யார சந்திக்கணும்? அவரு என்னது? கத்து ஊத்த ஓடி வா.